குழந்தைகள் இருந்தாங்கன்னா சராசரி என்னவாக இருக்கும்? 100ஆக இருக்கும். உன்னை சுத்தி 40 வாங்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உன்னுடைய சராசரி யாரையும் கேட்க வேண்டாம், 40ஆக மட்டும்தான் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ற? தாய் தகப்பன் நீ கேட்டு வந்தது அல்ல, ஆசிரியர்கள் நீ கேட்டு வந்தவர்கள் அல்ல, நீ கேட்டு எதுவுமே உனக்கு ஆண்டவன் கொடுக்கல. ஆனா நீ கேட்காமலேயே ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கான் தெரியுமா? உனக்கு ஒன்ன கொடுத்துருக்கான். நீ கேட்டதே கிடையாது, ஆனா தெய்வம் 2 கை கொள்ளாம உனக்கு ஒன்ன கொடுத்துருக்கான். அப்போ நீதான் உன்னுடைய பெரிய நிதி, நீதான் உன்னுடைய பெரும் கொடை, நீதான் உன்னுடைய பெரிய செல்லம். யூ ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், நீதான் உன் மூலதனம். அப்ப என்னன்னு தேடுவேன்? உன்னை சுத்தி இருக்கக்கூடிய 5 நபர்கள் யாரு அப்படின்னு முடிவெடுக்கிறேன். நான் தாய் தகப்பனை சொல்லல, ஆசிரியரை சொல்லல, நான் சொல்லக்கூடியது யாதுமானவளாக 10 வருடம் கழித்து விண்ணிலே ஏவப்படக்கூடிய ஏவுகணையாக நீ மாறணும் அப்படின்னா, விண்ணிலே ஏவ தகுதியுள்ள ஏவுகணைகளுக்கு நடுவில் நின்றால் நீயும் விண்ணிலே செல்லும் அளவுக்கு ஒரு தகுதி பெற்றவளா. அதை விட்டுட்டு மிகவும் சராசரியாகவும் இலக்கே இல்லாதவர்களும் கனவே இல்லாதவர்களும் இன்னாராக நான் ஆக வேண்டும் என்ற வேட்கை இல்லாத நபர்களாக இருக்கக்கூடியவர்களும் சுற்றி இருந்தா அந்த நபர்களின் சராசரியாக தான் இருப்பேன். அப்ப அதையே எழுதிக்கிறேன். I am just the average of 5 people I allow to be around me. என்னை சுற்றி இருக்க நான் அனுமதிக்கக்கூடிய 5 பேர்களின் கூட்டு எண்ணிக்கையின் சராசரி மட்டும்தான். அப்படின்னா என்ன பார்க்கணும்? அடுத்தது யாராகணும் அப்படின்னா சுற்றியில் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடு. நீ மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். உன்னுடைய நட்பு வட்டத்தை நீ மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதை மனதில் வச்சுக்கோ. ஏதோ மொபைல் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டு அப்படின்னு முகம் தெரியாது எங்கோ இருக்கக்கூடிய நபர்கள் நட்பு வட்டம் அல்ல. திரையரங்கில் வந்து போகக்கூடிய நபர்கள் கதாநாயகர்கள் அல்ல. இந்த புரிதல் இந்த வயதுல வந்தாச்சு அப்படின்னா யூ வில் பி வெரி செலக்டிவ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அதற்கு அடுத்தது, நேற்றைக்கு உங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்காக கோயம்புத்தூரை விட்டு கிளம்பும் பொழுது கரூர்ல ஒரு 10 நிமிடம் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இளம் வயது, மீறி போனா 44-45 வயது இருந்தா சரி, அவ்வளவுதான். அங்கதான் அவர் வந்து ஹி இஸ் சயின்டிஸ்ட் டே, அதுவும் பயோகெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இப்போ சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய நபர். உலகமே சேர்ந்து அவரை இப்போ வேணும்னு கேட்டுட்டு இருக்கு. டாக்டர் சுதாகர் அவருடைய பெயர். எல்லாரும் அவரை அழைக்கிறாங்க. ஆனால் எங்கே அவர் படித்தார் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படித்திருக்கக்கூடியவர். ஹீ இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக உயரமான, ஐயோ இவ்வளோ மதிப்பெண் இல்லைன்னா உள்ளே போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கல்லூரிகள் இல்லை. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை சேர்ந்த நபர் அவர். அவர் இப்போ கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தண்ணீரில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும். சுத்தமான தண்ணீர்லேருந்து ஹைட்ரஜன் நம்மளால எடுக்க முடியும்னு தெரியும். ஆனால் ஹைட்ரஜன் உலகத்துக்கு தேவைப்படுறது தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா அது தண்ணியாக இருக்காது. அதனால ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய அங்கே ப்ரூவரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்காட்டிஷ் விஸ்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கழிவுப் பொருளிலிருந்து இப்போ ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இப்போ திரும்பின பக்கம்லாம் அவர் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஜப்பானுக்கு போயிருக்காரு, சவுத் கொரியாவில் போய் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் தான் ஸ்காட்லாண்டுக்கு போயிருக்காரு. ரொம்ப பிரபலமான ஒரு நபர். நேற்று அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்ன என்கிட்ட சொன்னாருங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். யாதுமானவளுக்கு அது தெரியணும். அவர் சொன்னாரு, நான் ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கியிருக்கேன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு 1000கணக்கான அப்ளிகேஷன் வருது. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வரக்கூடிய விண்ணப்பங்களை நாங்கள் எப்படி ஆய்வு செய்யறோம் தெரியுமா? முதல்ல இந்த கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குன்னே தெரியாத கல்லூரியிலிருந்து ஒரு குழந்தை எங்களோட சேர்ந்து உழைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதை முதல்ல டிக் பண்ணுங்க. சரியா? அடுத்தது ஒன்று, அவ்வளோ சுலபமா ஐ வில் டூ அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லு. நீ போய் இன்னைக்கு வீட்டில் தேடிப்பார். அப்பா அம்மா கிட்ட கூட மொபைல் இருக்கலாம் தானே? அப்போ அம்மா அப்பா கிட்ட கேட்டு இன்னைக்கு வந்த பெண்மணி சொன்னாங்க, அது உண்மையா பொய்யான்னு ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தேடிப்பார். நான் ஒரு நபரை பற்றி சொல்றேன். அவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். 1881 பிறந்து 1973 இறந்து போனவர். மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு நவீன ஓவியத்தின் தந்தையாக கருதப்படக்கூடிய பாப்லோ பிகாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். 150,000 ஓவியங்கள் அவரால் தீட்டப்பட்டிருக்கு. இன்றளவும் அவருடைய ஒரு சின்ன ஒரு கோடு வரைந்த கோட்டோவியமாக இருந்தாலும் அது பல கோடி லட்சம் டாலருக்கு போகக்கூடிய அளவுக்கு மிக மிக பிரபலமான, மிகவும் சிறப்பான, வாழ்க்கையே மனிதனுடைய நவீன பார்வையை மாற்றி அமைத்த நபர் பாப்லோ பிகாசோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த நபர் முதல்ல குழந்தையாக இருந்தபோது அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஓவியர். குழந்தையாக இருந்த பொழுது முதல்ல குழந்தை ஒரு வார்த்தை பேசும் இல்லையா? அம்மா அப்படின்னு சொல்லு அப்படிம்பாங்க, அப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இந்த குழந்தை முதல்ல சொன்ன வார்த்தை லோபெஸ் அப்படின்னு சொல்லிச்சான். லோபெஸ் அப்படிங்கிறது
ஸ்பானிஷ் மொழியில பென்சில் அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தை அப்பாவை கேட்கல, அம்மாவை கேட்கல, பென்சில் அப்படின்னு கேட்டுதான். அப்போ அது முதல்லயே தெரிஞ்சாச்சு என்னதான் ஆக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. குழந்தைக்கு முன்னால் எல்லா பொருட்களையும் நம்ம போட்டு வைக்கிறோம். எந்த குழந்தை எதை எடுக்குதோ அதை நோக்கி அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பணம் பிற்காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைகள் பேனாவை எடுக்கலாம், சில குழந்தைகள் தூரிகை வண்ண தூரிகையாக பிரஷை எடுக்கலாம், சில குழந்தைகள் முன்னால் ஒரு ஸ்டெதஸ்கோப் இருந்தால் எடுக்கலாம். ஏதோ ஒன்று அந்த குழந்தையோட உள்ளுணர்வு உண்டு. இந்த லோபஸ் அப்படின்னு ஒரு கேட்டதே ஒரு பென்சில் வேணும் அப்படின்னு தான் அந்த குழந்தை சொன்ன முதல் வார்த்தை. பிற்காலத்தில் மிக பிரபலமான ஒரு ஓவியராக ஆகி ஒரு உணவு விடுதிக்கு அவர் போறாரு. அந்த உணவு விடுதி பின்னால அவருடைய காரை நிறுத்திட்டு அவர் இறங்கும் பொழுது அவர் அடையாளம் தெரிந்த ஒரு பெண்மணி ஓடி வராங்க. ஓடி வந்து தன் கையில் இருக்கக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, சின்ன குறிப்பேடு ஒன்று எப்பவும் கையில் வச்சுக்கோன்னு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நோட்டு அதை எடுத்து அவர்கிட்ட நீட்டி பாப்லோ பிகாசோ கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுக்க முடியுமா? நீங்க சின்னதாக ஒரு கிறுக்கல் போட்டாலே அது ஓவியம் தானே, வரைஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுடைய மிகப்பெரிய விசிறி அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எழுதுகோலையும் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. கார் பக்கத்திலேயே நின்று ஒரு 30 வினாடிகளுக்குள்ள அவர் மிக அற்புதமாக ஒரு கோட்டோவியம் வரைஞ்சிடுறாரு. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா ஒன்று கேட்குறாங்க, ஏன்னா இவர் அவ்வளோ பிரபலமானது, இப்போ ஹவு மச் ஷுட் ஐ பே அப்படின்னு இதுக்கு எவ்வளோ நான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, $3000 அப்படிங்கிறாரு. $3000? இது இன்னும் சின்னதாக ஒரு 30 வினாடிக்குள்ள கிறுக்கப்பட்டது, அதுக்கு இவ்வளவா அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, இவ்வளவு 30 வினாடிகளுக்குள் இவ்வளவு சிறப்பாக ஒரு ஓவியத்தை வரைகிறதுக்கு நான் 30 ஆண்டுகள் பயிற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 30 ஆண்டுகளாக பயிற்சி பண்ணா மட்டும்தான் கேட்ட உடனே அவ்வளோ சுலபமா ஒன்றும் இல்லை. உங்க மேடம் இங்கே நின்று என்ன ஆண்டவன் கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பாடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வினாடி சுதாரிச்சுட்டாங்க. ஏன்னா பேசுறதுக்கு குரல் ஒரு ஸ்ருதியில இருக்கும், பாடுறதுக்கு வேற ஸ்ருதிக்கு அந்த குரல் போகணும். ஒரு வினாடி சுதாரிச்சுட்டு அப்புறம் பாட ஆரம்பிச்சாங்க. பாடுங்க அப்படின்னு சொன்னா, இல்லை இன்னைக்கு தொண்டை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு நாளும் பாட போறது இல்லை. பாடுங்க அப்படின்னு நீ சொல்லி பாடுறதுக்கு முன்னால, முடிக்கிறதுக்கு முன்னால பாட ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க நீ கேட்டதுக்காக பாடல, பாடுறது சந்தோஷத்துக்காக அவங்க பாடுறாங்க. அப்போ யாதுமானவளா ஆகணும் அப்படின்னா 30 ஆண்டு காலம் அந்த ஓவியத்தை வரைஞ்சு 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 பழகி கேட்ட ஒரு 30 வினாடிகளுக்குள் வரையணும்னா அதுக்கு பின்னால் அவ்வளவு கடினமான உழைப்பு இருக்கு. 10 வருடம் கழிச்சு நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விருட்சமாக நிற்கணும் அப்படின்னா இன்றைக்கு தொடங்குது. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் டுடே. 2034 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், அதாவது 8வது மாதம், ஏதோ ஒரு பெரிய நிலையில் யாரோவாக நீ நிற்க போற அப்படின்னா அந்த யாரோவாக அந்த பெரிய நிலையில நீ நிற்கிறதுக்கு இன்னைக்கே தொடங்கணும். இஸ்ரோ அனுப்பக்கூடிய விண்கலங்கள் மாதிரி சரஸ்வதி பாடசாலா அனுப்பக்கூடிய விண்கலங்கள் நீங்க எல்லாரும், இந்த விண்கலங்கள் சமுதாயம்ங்கிற இவ்வளோ பெரிய ஒரு வானத்துக்குள்ள போய் நிற்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு தொடங்கணும். இன்னிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் கணக்கெடுக்கணும். 86,400 வினாடிகள் காலங்காத்தால 12 மணிக்கு 12 AM உங்க வீட்டுக்குள்ள கண்ணை திறந்து 12 மணிக்கு கதவு கிட்ட பார்த்தேன்னா ஒரு காசோலை, ஒரு செக்கை ஆண்டவன் உள்ள தள்ளுவார். என்ன அப்படின்னா அந்த செக் ராத்திரி 12 மணியோட காலாவதி ஆயிடும். அந்த செக்கை எப்படி பயன்படுத்துற, நாளைக்கு மறுபடியும் வேணும்னா இந்த 24 மணி நேரம் கிடைக்காது. இன்னைக்கு நான் பயன்படுத்தல, நேத்தியோட இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. அன்னன்னைக்கு அந்த காலத்தை நீ செலவு பண்ணலைன்னா அது கால அவதி ஆயிடும், காலாவதி ஆயிடும். அதனால விரல் இடுக்கு வழியாக வழிஞ்சு போயிடும். நாளைக்கு இதே நேரம் வரும், ஆனா நாளைக்கு இதே நேரம் வரும்போது தேதி என்னவாக இருக்கும்? 28/8/2024 இருக்கும். பார்க்க 10ஆம் வகுப்பு குழந்தை 11 போகும், 11 12ஆம் வகுப்பு போகும், 12ஆம் வகுப்புல இருந்து உள்ளூருக்குள்ள இருக்கிற கல்லூரியோ வெளியில இருக்கக்கூடிய கல்லூரியோ அல்லது பல்கலைக்கழகமோ வெளிநாடோ எங்கேயோ குழந்தைங்க கிளம்பி போயிடுவீங்க. போய் இதே 27/8/2034 வரும்பொழுது யாராக வரும், எதனால வரும், எங்க இருக்கும், எப்படி இருக்கும், இது அத்தனையும் புரியணும் அப்படின்னா the countdown starts today. இன்னைக்கு தொடங்கு. அதை மனதில் கணக்கில் அடுத்தபடியாக இருக்கு. அதற்கும் அடுத்தபடி என்ன தெரியுமா? உன்னை சுற்றி எந்த 5 நபர்களை உனக்கு துணையாகவோ தோழிகளாகவோ இருக்க நீ அனுமதிக்கிறையோ அந்த 5 பேருடைய சராசரி தான் நீ. உன்னை சுற்றி 100 மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா சராசரி என்னவாக இருக்கும்? 100ஆக இருக்கும். உன்னை சுற்றி 40 வாங்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உன்னுடைய சராசரி யாரையும் கேட்க வேண்டாம், 40ஆக மட்டும்தான் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ற? தாய் தகப்பன் நீ கேட்டு வந்தது அல்ல, ஆசிரியர்கள் நீ கேட்டு வந்தவர்கள் அல்ல,
நீ கேட்டு எதுவுமே உனக்கு ஆண்டவன் கொடுக்கல. ஆனா நீ கேட்காமலேயே ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கான் தெரியுமா? உனக்கு ஒன்ன கொடுத்துருக்கான். நீ கேட்டதே கிடையாது, ஆனா தெய்வம் 2 கை கொள்ளாம உனக்கு ஒன்ன கொடுத்துருக்கான். அப்போ நீதான் உன்னுடைய பெரிய நிதி, நீதான் உன்னுடைய பெரும் கொடை, நீதான் உன்னுடைய பெரிய செல்லம். யூ ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், நீதான் உன் மூலதனம். அப்ப என்னன்னு தேடுவ? உன்னை சுத்தி இருக்கக்கூடிய 5 நபர்கள் யாரு அப்படின்னு முடிவெடுக்கிறேன். நான் தாய் தகப்பனை சொல்லல, ஆசிரியரை சொல்லல, நான் சொல்லக்கூடியது யாதுமானவளாக 10 வருடம் கழித்து விண்ணிலே ஏவப்படக்கூடிய ஏவுகணையாக நீ மாறணும் அப்படின்னா, விண்ணிலே ஏவ தகுதியுள்ள ஏவுகணைகளுக்கு நடுவில் நின்றால் நீயும் விண்ணிலே செல்லும் அளவுக்கு ஒரு தகுதி பெற்றவளா. அதை விட்டுட்டு மிகவும் சராசரியாகவும் இலக்கே இல்லாதவர்களும் கனவே இல்லாதவர்களும் இன்னாராக நான் ஆக வேண்டும் என்ற வேட்கை இல்லாத நபர்களாக இருக்கக்கூடியவர்களும் சுற்றி இருந்தா அந்த நபர்களின் சராசரியாக தான் இருப்பேன். அப்ப அதையே எழுதிக்கிறேன். I am just the average of 5 people I allow to be around me. என்னை சுற்றி இருக்க நான் அனுமதிக்கக்கூடிய 5 பேர்களின் கூட்டு எண்ணிக்கையின் சராசரி மட்டும்தான். அப்படின்னா என்ன பார்க்கணும்? அடுத்தது யாராகணும் அப்படின்னா சுற்றியில் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடு. நீ மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். உன்னுடைய நட்பு வட்டத்தை நீ மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதை மனதில் வச்சுக்கோ. ஏதோ மொபைல் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டு அப்படின்னு முகம் தெரியாது எங்கோ இருக்கக்கூடிய நபர்கள் நட்பு வட்டம் அல்ல. திரையரங்கில் வந்து போகக்கூடிய நபர்கள் கதாநாயகர்கள் அல்ல. இந்த புரிதல் இந்த வயதுல வந்தாச்சு அப்படின்னா யூ வில் பி வெரி செலக்டிவ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அதற்கு அடுத்தது, நேற்றைக்கு உங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்காக கோயம்புத்தூரை விட்டு கிளம்பும் பொழுது கரூர்ல ஒரு 10 நிமிடம் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸ்காட்லாண்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இளம் வயது, மீறி போனால் 44-45 வயது இருந்தால் சரி, அவ்வளவுதான். அங்கதான் அவர் வந்து ஹீ இஸ் சயின்டிஸ்ட் டே, அதுவும் பயோகெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இப்போ சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய நபர். உலகமே சேர்ந்து அவரை இப்போ வேணும்னு கேட்டுட்டு இருக்கு. டாக்டர் சுதாகர் அவருடைய பெயர். எல்லாரும் அவரை அழைக்கிறாங்க. ஆனால் எங்கே அவர் படித்தார் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படித்திருக்கக்கூடியவர். ஹீ இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக உயரமான, ஐயோ இவ்வளோ மதிப்பெண் இல்லைன்னா உள்ளே போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கல்லூரிகள் இல்லை. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை சேர்ந்த நபர் அவர். அவர் இப்போ கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தண்ணீரில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும். சுத்தமான தண்ணீர்லேருந்து ஹைட்ரஜன் நம்மளால எடுக்க முடியும்னு தெரியும். ஆனால் ஹைட்ரஜன் உலகத்துக்கு தேவைப்படுறது தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா அது தண்ணியாக இருக்காது. அதனால ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய அங்கே ப்ரூவரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்காட்டிஷ் விஸ்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கழிவுப் பொருளிலிருந்து இப்போ ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இப்போ திரும்பின பக்கம்லாம் அவர் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஜப்பானுக்கு போயிருக்காரு, சவுத் கொரியாவில் போய் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் தான் ஸ்காட்லாண்டுக்கு போயிருக்காரு. ரொம்ப பிரபலமான ஒரு நபர். நேற்று அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்ன என்கிட்ட சொன்னாருங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். யாதுமானவளுக்கு அது தெரியணும். அவர் சொன்னார், நான் ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கியிருக்கேன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வருது. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வரக்கூடிய விண்ணப்பங்களை நாங்கள் எப்படி ஆய்வு செய்யறோம் தெரியுமா? முதல்ல இந்த கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குன்னே தெரியாத கல்லூரியிலிருந்து ஒரு குழந்தை எங்களோட சேர்ந்து உழைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதை முதல்ல டிக் பண்ணுங்க. ஏன்னா ஐஐடி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஐஏஎம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஐஏஎஸ்சி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது எல்லாமே இந்திய தரத்தில் பார்த்தீங்கன்னா கல்விக்கூடங்களில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னு தெரியும். அதற்கு அடுத்த நிலையில எங்களுடைய கல்லூரி மாதிரி பிஎஸ்ஜி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் வரும். ஆனால் ஒரு நாமக்கல்லாக இருக்கலாம், திண்டுக்கல்லாக இருக்கலாம், விருதுநகராக இருக்கலாம், கும்பகோணமாக இருக்கலாம், பெரிதும் பலராலும் சொல்லப்படாத ஒரு கல்லூரியிலும் ஏதோ 2 குழந்தைகள் இல்லை நாங்கள் பெரிய விஞ்ஞானிகள் ஆகணும் அப்படிங்கிற எழுச்சியோடு எங்களுக்கு விண்ணப்பம் போட்டிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷனை முதல்ல எடுத்து வெளியில வைங்க. 2வது, பெண் குழந்தைகளாக இருந்தால் அடுத்தது அதை எடுத்து வெளியில வைங்க. 3வது, குடும்பத்தின் முதல் பட்டதாரி குழந்தையாக இருந்ததுன்னா அதையும் எடுத்து வெளியில வைங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு. அடுத்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஜப்பான் போயிருக்கேன், கொரியாவிலிருந்து வேலையும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், 50 விஞ்ஞானிகளுடைய ஒரு கருத்தரங்கு அப்படின்னு ஒரு கூடத்திற்குள்ள போனோம் அப்படின்னா மீறி போனால் ஒரு பெண்மணிக்கு மேலே சவுத் கொரியாவிலேயோ ஜப்பான்லேயோ நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்தியாவில் வந்து விஞ்ஞானிகளுக்கான ஒரு கருத்தரங்கம் அப்படின்னு வந்து உட்காந்தேன் அப்படின்னு சொன்னால் 50 பேரில் 30க்கும் மேலே பெண்கள் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெண்கள் மேல வரதுக்கு எந்த தடையும் கிடையாது. படையொடுங்கும் வெண்ணார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும். பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும்.
அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் பொன்னார் அழுதகன் நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளம் கொலைக்கருவி மறைந்திருக்கும், பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளம் ஆயுதம் மறைந்திருக்கும், அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே, அவர்கள்
கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திரு. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதக நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளும் ஆயுதம் மறைந்திருக்கும். அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திரு. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதக நீரும் அனைத்து முயூவ விளக்க உரை. பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். பகைவர் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர் தோழும் கைக்குள்ளும் ஆயுதம் மறைந்திருக்கும். அவர் அழுது சிந்தும் கண்ணீரும் அப்படிப்பட்டதே. கலைஞர் விளக்க உரை. பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திரு.